ஜஸ்ட் 10 டேஸ் வீடியோ போடுறது ரொம்ப ஈஸின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ரியாலிட்டி வேறு. வணக்கம் நண்பர்களே, லைஃப் ஆஸ் அன் ஃபிசியோ டே 10. நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 10வது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இந்த சீரீஸை நான் பிளான் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஃபிசியோதெரப்பியை வேறு ஒரு வியூவில், வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் காமிக்கணும்னு நான் நினச்சேன். அண்ட் அதை இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டில் நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10 நாளில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி, வீடியோடைய எடிட் மெயின் கிடையாது, வீடியோடைய கண்டென்ட் தான் மெயினுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சம்டைம் டைமுக்கு ப்ராப்பராக போட முடியலை. சில நேரம் வாய்ஸ் ஒரு மாதிரி இறஞ்சுது, சில வீடியோஸில் வாய்ஸ் இறஞ்சுது. அண்ட் இந்த 10 டேஸில் நிறைய பேர் நிறைய விதமான அட்வைசஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் புதுசாக நிறைய பேர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் 10 நாளில் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டால், ஏதோ பண்ணியிருக்கேன்ற ஒரு திருப்தியில் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். தென் ஆஸ் யூஷுவல் வெளில கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஃபோட்டோ வேணுமா, நானும் வித்தியாசமாக ஃபோட்டோ கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா ஒழுங்காக நின்று ஒரே இடத்துல இருந்து ஃபோட்டோ கொடுக்கணுப்பா அப்படின்னாங்க. சரி, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணும்போது தூங்கிட்டேன் நண்பர்களே. ஏஞ்சி பார்க்குறேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரி, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப நாள் கழித்து ஒரு காஃபி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிளினிக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு வானத்தை பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிளைமேட்டு. லைட்டாக மழை பெஞ்சுது, பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் காணாம போயிட்டான். சரி, கிளினிக்கில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸு, ஃபிஷ் ஆயில் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.